நீங்க எப்பயாவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? டெய்லி நம்ம பசங்க நிறைய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கேட்குறாங்க, கத்துக்கவும் செய்றாங்க. ஆனா, இங்கிலீஷ்ல சிம்பிள் சென்டென்ஸ படிக்க சொன்னா, ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க? அது எதுனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் என்ன ஒரு ரேண்டமான மொழியா? இல்ல இந்த குழப்பத்துக்கு பின்னால நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஒளிஞ்சிருக்கா? இன்னைக்கு நம்ம ஃபோனிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னால, நான் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். எழுத்துக்கள், அதாச்சு லெட்டர்ஸ் நம்ம மனித நாகரிகத்தையே எப்படி மாத்துச்சுன்னு சொல்லப் போறேன். அண்ட் அத புரிஞ்சுக்கிட்டா, உங்க பசங்க இங்கிலீஷ் படிக்கிற முறையே மாறிரும். பல வருஷத்துக்கு முன்னால மக்கள் எழுத்துக்கள் அதாச்சும் லெட்டர்ஸ் மூலியமாலாம் எழுதல. அதுக்கு பதிலா அவங்க படங்கள் வரைஞ்சாங்க. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அதாவது பழங்காலத்து நாகரிகத்தை சேர்ந்த எகிப்தியர்கள் படங்கள வச்சு எழுதும் முறைய யூஸ் பண்ணாங்க. அதோட பெயர் ஹைரோகிலிபிக்ஸ். அதுல ஒரு பறவையோட படம் பறவைய குறிக்கும். தண்ணியோட படம் தண்ணிய குறிக்கும். ராஜாவோட படம் ராஜாவ குறிக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பலையும் ஒரு பொருளையோ, இல்ல யோசனையவோ, இல்ல ஒரு செயலையோ குறிக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க. அதே மாரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கும் ஒரு சிம்பல் இருந்தா, எவ்ளோ சிம்பல் நீங்க படிக்க வேண்டியிருக்கும்? 10,000 20,000 யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. சின்னதா ஒரு புக்க படிக்கணும்னா, எத்தன சிம்பல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு? இப்படிப்பட்ட லாங்குவேஜ் சிஸ்டம படிக்க நமக்கு பல வருஷம் தேவைப்படும். ஆனா, அதுக்கப்புறம் மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒண்ணு நடந்துச்சு. ஒரு வார்த்தைக்கும் தனித்தனி சிம்பல் உருவாக்குறதுக்கு பதிலா, நம்ம பேசுற சின்ன சின்ன சவுண்ட்ஸுக்கு சிம்பல் உருவாக்குனா என்னன்னு யோசிச்சாங்க. அந்த ஒரே ஒரு ஐடியா தான் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அந்த சிம்பல் தான் இன்னைக்கு நம்ம லெட்டர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த லெட்டர்ஸ ஒண்ணா சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, அது வேர்ட்ஸா உருவாகுது. இந்த வேர்ட்ஸ ஒண்ணா சேர்க்கும்போது சென்டென்சஸ் உருவாகுது. இந்த சென்டென்சஸ் மூலியமா தான் நம்ம யோசனைகள் வெளிப்படுத்த முடியுது. இந்த யோசனைகள் மூலியமா தான் மனிதர்களோட அறிவு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக கொண்டு போக முடிஞ்சது. சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், மெடிசின், லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே எழுத்துக்கள் மூலியமா தான் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதனால தான் ஆல்பபெடிக் ரெக்டிக் சிஸ்டமோட கண்டுபிடிப்பு மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனைகள்ல ஒண்ணா இன்னைக்கும் கருதப்படுது. லெட்டர்ஸ் சவுண்ட்ஸ தான் குறிக்குதுன்னா, இங்கிலீஷ் படிக்கிறது மட்டும் ஏன் இன்னைக்கும் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இது நல்ல கேள்வி. ஏன்னா, மத்த ஆல்ஃபாபெட்டிக் லாங்குவேஜஸ் மாரி இங்கிலீஷ் இல்ல. அது ஏன்னு இப்ப பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அதோட நேம், இன்னொன்னு அதோட சவுண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்டர் பி. இந்த லெட்டரோட நேம் பி. ஆனா அதோட சவுண்ட் ப. அதே மாதிரி லெட்டர் சி. இந்த லெட்டரோட நேம் சி. ஆனா அதோட சவுண்ட் க். இந்த லெட்டர் நேம்ஸ் எல்லாம் வெறும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் ஆகுது. வேர்ட்ஸ படிக்க இந்த நேம்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தான் நமக்கு இந்த லாங்குவேஜ படிக்கவும், எழுதவும் ஹெல்ப் பண்ணுது. இங்கிலீஷ்ல மொத்தமே 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன தோணும்? 26 லெட்டர்ஸ் இருக்குன்னா, 26 சவுண்ட்ஸ் தானே இருக்கணும். ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்பீச் சவுண்ட குறிக்கும்னு தானே நம்ம யோசிப்போம். இதுதானே லாஜிக்கலாவும் இருக்கு. ஆனா, இங்கிலீஷ் அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா, கிட்டத்தட்ட 44 டிஃபரண்ட் ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த தனித்தனி ஸ்பீச் சவுண்ட்ஸ தான் ஃபோனீம்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ லெட்டர்ஸ விட சவுண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஒரே லெட்டர் 1க்கு மேல சவுண்ட்ஸ குறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இங்கிலீஷ
புதுசா கத்துக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நேமும் இருக்கு. ஒண்ணும் இல்ல. அதுக்கு மேல சவுண்ட்ஸும் இருக்குன்ற விஷயம் குழப்பத்துக்கான காரணம். இங்கிலீஷ்ல இருக்கிற 5 வவல் லெட்டர்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யூ கிட்டத்தட்ட 20 டிஃப்ரெண்ட் வவல் சவுண்ட்ஸை குறிக்குது. இந்த 5 வவல் லெட்டர்ஸ் இவ்வளோ நிறைய வவல் சவுண்ட்ஸை குறிக்குதுன்ற விஷயம் தான் பிகினர்ஸ் குழம்புறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். சில நேரங்கள்ல 2 இல்ல 3 லெட்டர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு சவுண்டை குறிக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் சேர்ந்து வர்றதுக்கு டைகிராஃப்ஸ் இல்ல ட்ரைகிராஃப்ஸ்னு பேரு. ஐ 2-3 லெட்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரே ஒரு ஸ்பீச் சவுண்டை தான் குறிக்கும். சில நேரங்கள்ல ஒரே லெட்டர் வெவ்வேறு வேர்ட்ஸ்ல வெவ்வேறு சவுண்ட்ஸை குறிக்கும். லெட்டர் ஒய்யை எடுத்துக்கோங்க. எஸ்ங்கிற வேர்ட்ல அதோட சவுண்ட் எஸ். ஜிம்ங்கிற வேர்ட்ல அதோட சவுண்ட் இ, ஜிம். ஹாப்பிங்கிற வேர்ட்ல அதோட சவுண்ட் இ, ஹாப்பி. ட்ரைங்கிற வேர்ட்ல அதோட சவுண்ட் ஐ, ட்ரை. ஒரே லெட்டர் தான், ஆனா குறிக்கிற சவுண்ட்ஸ் மட்டும் வேற வேற. இங்கிலீஷ்ல இருக்கிற நிறைய சவுண்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. அதாச்சு ஒரே சவுண்டை நிறைய ஸ்பெல்லிங்ஸ்ல எழுத முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈ சவுண்டை சில இடங்கள்ல ஈன்னு எழுதுறோம், உதாரணத்துக்கு ஃபீட். சில இடங்கள்ல ஏன்னு எழுதுறோம், உதாரணத்துக்கு சி. சில இடங்கள்ல ஐன்னு எழுதுறோம், உதாரணத்துக்கு ஃபீல்ட். சில இடங்கள்ல ஐன்னு எழுதுறோம், உதாரணத்துக்கு ரிசீவ். சில இடங்கள்ல ஒய்னு கூட எழுதுறோம், உதாரணத்துக்கு ஃபெரி. ஸ்பெல்லிங் தான் வேற வேற, ஆனா சவுண்டு மட்டும் ஒரே சவுண்டு. இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மெத்தட்ஸை தான் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிறது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வருஷங்களா மக்கள் பேசுற இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்துருச்சு. ஆனா நிறைய ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் அப்படியே மாறாம இருந்துருச்சு. அதனாலதான் சில இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ஸ் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. சரி, இதனால இங்கிலீஷ் கத்துக்கிறது கஷ்டம்னா அர்த்தமா என்ன? கண்டிப்பா இல்லை. இங்கிலீஷை சரியான ஆர்டர்ல நம்ம கத்துக்கணும். ரேண்டமா இல்லை, சிஸ்டமேட்டிக்கா. அப்படித்தான் இந்த கோர்ஸை நாங்க உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 கேள்விகளுக்கு வருவோம். இந்த கோர்ஸ்ல எதை கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்க எப்பவுமே 3 கேள்விகளை கேட்போம். வாட், இது என்ன? வை, இது எதுக்காக கத்துக்கணும்? ஹவு, இதை எப்படி கத்துக்கிறது? வாட், வை, ஹவு. இந்த 3 கேள்விகள் தான் இந்த கோர்ஸோட அஸ்திவாரம். அதனால தான் இந்த கோர்ஸ்க்கு ஆஸ்க்னு பேரு. ஏன்னா சரியான கேள்விகளை கேட்கறது தான் படிக்கணுன்ற தேவையை பசங்களுக்கு புரிய வைக்கும். இந்த கோர்ஸை முடிக்கிற நேரத்தில் உங்க பசங்க வெறும் இங்கிலீஷை மட்டும் கத்துக்க மாட்டாங்க, எதை வேணும்னாலும் எப்படி கத்துக்கிறதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க. இந்த கோர்ஸ்ல இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேர்ந்து கத்துக்க போறோம். பொதுவா நிறைய பசங்க இங்கிலீஷை திடீர்னு ஒரு ஆத்துல குதிக்கிற மாதிரி கத்துப்பாங்க.
எல்லாமே ஒரே நேரத்தில் குழப்பமா, கஷ்டமா? ஆனா, இந்த கோர்ஸ்ல இங்கிலீஷ் கத்துக்கிறது அமைதியா ஓடுற ஒரு ஆறு மாரி இருக்கும். அது உங்க பசங்கள ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னாடி கொண்டு போகும். ஒரு லெசன் முடிச்சுட்டு அடுத்த லெசனுக்கு போகும்போது எல்லாமே இயல்பாவே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்கும். நம்ம மொத்த கோர்ஸும் ரொம்ப கவனமா 11 சிம்பிள் ஸ்டெப்பா டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த 11 ஸ்டெப்ஸ்ல மொத 3 ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபோனமிக் அவேர்னஸ், பேசிக் ஃபோனீம்ஸ், சிவிசி ரீடிங். இப்போ நம்ம கோர்ஸ் ரோட் மேப்பை பார்த்துட்டோம். வாங்க இந்த மொமெண்டமை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நம்ம மொத ஸ்டெப்பான ஃபோனமிக் அவேர்னஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். லெட்டர்ஸை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா கத்துக்க வேண்டிய அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது சவுண்ட்ஸை கேட்க கத்துக்கிறது. நான் என்ன சொல்றேன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா பார்க்கலாம். நான் கேட்னு ஒரு வேர்ட் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பொதுவா சின்ன பசங்க கேட்டுங்கிற வேர்டை ஒரே ஒரு சவுண்டா தான் கேட்குறாங்க, ஒரே ஒரு சவுண்டா தான் நினைச்சுக்கவும் செய்றாங்க. அந்த வேர்டுக்குள்ள இருக்கிற தனித்தனி சவுண்ட்ஸை அவங்க கவனிக்கிறது இல்ல. ஆனா நல்லா படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் அதை வேற மாதிரி கவனிப்பாரு. அவருக்கு க், அ, ங்கிற 3 தனித்தனி சவுண்ட்ஸ் கேட்கும். இப்போ சில கேள்விகளை பார்க்கலாம். கேட்டுங்கிற வேர்ட்ல மொத சவுண்ட் என்ன? க். எக்ஸலண்ட். கடைசி சவுண்ட் என்ன? ச். வெரி குட். நடுவுல இருக்கிற சவுண்ட் என்னது? அ. க், அ, ச். கேட். பர்ஃபெக்ட். இப்போதான் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஒரு வேர்ட் வெறும் ஒரே சவுண்ட் கிடையாது. ஒரு வேர்ட்னா நிறைய சின்ன சின்ன சவுண்ட்ஸ் சேர்ந்து உருவானது. இந்த சின்ன சின்ன ஸ்பீச் சவுண்ட்ஸை தான் ஃபோனீம்ஸ்னு சொல்கிறோம். இந்த சவுண்டை கேட்கறது, அடையாளம் கண்டுபிடிக்கிறது, தனியாக பிரித்து கேட்கறது, ஒன்றா சேர்த்து கேட்கறது, தேவைப்பட்டா மாத்துறது, இந்த எல்லா திறனும் சேர்ந்தது தான் ஃபோனமிக் அவேர்னஸ். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிங்களேன். இது வரைக்கும் நம்ம ஒரு லெட்டரை கூட பார்க்கல. சவுண்ட்ஸை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன? இந்த தனித்தனி ஸ்பீச் சவுண்ட்ஸை பசங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டது அப்புறம் நம்ம லெட்டர்ஸை அறிமுகப்படுத்துவோம். எந்த லெட்டர் எந்த சவுண்டை குறிக்குதுங்கிறத சொல்லி கொடுப்போம். அந்த கனெக்ஷன் ஸ்பீச் சவுண்ட்ஸுக்கும் பிரிண்டட் லெட்டர்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனை தான் ஃபோனிக்ஸ்னு சொல்கிறோம். ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, ஃபோனமிக் அவேர்னஸ் சவுண்ட்ஸை கேட்க சொல்லிக் கொடுக்குது. ஃபோனிக்ஸ் அந்த சவுண்ட்ஸை லெட்டர்ஸோட கனெக்ட் பண்ண சொல்லிக் கொடுக்குது. இதுதான் நம்ம பசங்களை படிக்க வைக்க நம்ம எடுத்து வைக்க வேண்டிய மொத படி. உங்க பசங்க எதுக்கு ஃபோனிக்ஸ் கத்துக்கணும்? ஃபோனிக்ஸ் கத்துக்கிட்டா பசங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத புது புது வேர்ட்ஸை கூட படிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 26 லெட்டர்ஸை சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் எந்த டீச்சராலையும் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப உங்க பசங்க புதுசா ஒரு வேர்டை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஃபோனிக்ஸ் தெரிஞ்சா அந்த வேர்டை டீகோட் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற சவுண்டை பிரிச்சு பார்ப்பாங்க, அந்த சவுண்டை படிப்பாங்க, அந்த வார்த்தையை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஃபோனிக்ஸை எப்படி கற்றுக்க போகிறோம்? ஒரு ஃபார்முலேட்டட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் மூலியமா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்கள் பசங்களை கொண்டு போக போகிறோம். கேம்ஸ், ஸ்டோரிஸ், ஆக்டிவிட்டீஸ், அனிமேஷன்ஸ் அண்ட் நிறைய ப்ராக்டிஸோட இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம்.
அது மட்டுமல்ல, இந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு இர்ரெகுலாரிட்டியையும் நாங்க கிளியர் பண்ணுவோம். ஏன்னா, பசங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் மிச்சம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்க நோக்கம். இது ஒரு கம்ப்ளீட் ஃபோனிக்ஸ் கோர்ஸ். அதனால இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும், உங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கன்டென்ட்டோட உங்கள சீக்கிரமாவே சந்திக்கிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடைசியா ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். 2 குழந்தைங்கள யோசிச்சுக்கோங்க. 2 பேருக்குமே 6 வயசு. ஒரு குழந்தை கேட்டுங்கிற வேர்ட பார்த்ததும் உடனே படிச்சிருது. இன்னொரு குழந்தை அந்த வேர்ட கெஸ் பண்ணிட்டே இருக்கு. ஏன்? மொத குழந்தை ரொம்ப புத்திசாலியா? இங்க வித்தியாசம் அறிவுல இல்ல. இங்கிலீஷ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு, இன்னொரு குழந்தைக்கு புரியல. இந்த கோர்ஸ் முடிக்கிற நேரத்துல எல்லாருக்கும் இங்கிலீஷ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருக்கும். வாங்க லெசன் 1 ஆரம்பிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் ஆஸ்க். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்த விஷயம் எது? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.